உணவை வீணடிக்காதீர். ஹாய் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த கோவக்காய் சமைச்சு கொடுக்கணும்னா, இந்த கோவக்காய் அதிக பேருக்கு பிடிக்காது. அதே போல் பார்த்தீங்கன்னா அதோட வாசம் இதெல்லாம் பிடிக்காது, அதனால் சாப்பிட மாட்டாங்க. இது ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல நறுமணத்தோடு நல்லா டெலிஷியஸாக எப்படி சமைக்கலான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த கோவக்காயை அருமையான ஒரு கூட்டு செய்கிறோம். அதுக்கு நம்ம ஒரு 1/4 கிலோ கிட்ட கோவக்காய் வைக்கிறோம். அது கூட சோம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், அதே அளவு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் மிளகு, அதுக்கு ஈக்குவலாக பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் வரமல்லி, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அதே 2 வெங்காயம், 1 தக்காளி இதெல்லாம் எடுத்துக்கோங்க. அது கூட வேர்க்கடலை 2 டீஸ்பூன் எடுத்துங்க. இது மாதிரி தோல் நீக்கி எடுத்துக்கங்க. தோல் நீக்கி 2 டீஸ்பூன். கோவக்காயை இது மாதிரி நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீத்தாக வெட்டிக்குங்க. கீத்தாக வெட்டிக்குங்க. இந்த மாதிரி வெட்டிக்கணும். இதில் சில கோவக்காய் பார்த்திங்கன்னா பழமாகவும் அப்படியே உள்பக்கம் சிவந்து போயிருக்கும், அது செங்காயாக இருக்கும். அதை தூக்கி வீச வேண்டியதில்லை, அதையும் நம்ம வெட்டி சமைச்சிக்கலாம். அது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு புளிப்பு டேஸ்ட்டு, நல்லா புளிப்பாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வெட்டினோம்னா அது உள்ளே கொஞ்சம் காய் மேலெல்லாம் நல்லா காயாக இருக்கும், ஆனால் உள் பக்கத்தில் சிவந்து போயிருக்கும். அதையும் நம்ம சமைக்கலாம். அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது புளிப்பும் காரம் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற கோவக்காய் இந்த மாதிரிலாம் நீளாக அந்த கீத்தாக வெட்டிக்குங்க. இது சமைச்சு கொடுத்துட்டு இது கோவக்கான்னு சொல்லாமல் சமைச்சு கொடுங்க. கேட்டால் கத்திரிக்காய் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. அதில் இந்த பொடியெல்லாம் போட்டோன்னே கத்திரிக்காய் மாதிரியே இருக்கும். சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கோவக்காயை சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. அதுக்கு நம்ம அந்த கோவக்காயை நல்லா வெட்டின பிறகு 1 குழிக்கரண்டி மோர், அதாவது நல்ல தயிராக இருக்கிறத ஊற்றிக்குங்க. ஒரு கிண்ணத்தில் ஊற்றி அதில் தண்ணி ஊற்றி அதை நல்லா தண்ணியாக கரைச்சிக்குங்க. மோராக கரைச்சிக்குங்க. நீர்மோர் மாதிரி அதை கரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி அதில் நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த கோவக்காயை கீத்தாக வெட்டியிருக்க கோவக்காயை அதில் ஊற வச்சுருங்க. இது ஒரு அரை மணி நேரம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ அந்த கோவக்காய் அதில் போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. இப்படி ஊற வச்சுட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கோவக்காயோட வாசம், அந்த பச்சை வாசம் போயிடும். அதோடு பார்த்திங்கன்னா கோவக்காய் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ அதுக்கு நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா நறுக்கி வச்சுக்கிறோம். இஞ்சியையும் தோல் சீவி நறுக்கி வச்சுக்கணும். கொத்தமல்லி தழை, புதினா தழைலாம் உருவிக்குங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு சின்ன கடாய் ஒன்று வைங்க. அதாவது இதெல்லாம் வறுக்கிற மாதிரி உள்ள கடாயை வச்சு அதில் காய்ந்த மிளகாய், ஒரு 4 காய்ந்த மிளகாய் போட்டுங்க. போட்டு அதை இதெல்லாம் எண்ணெய் விடாமல் நம்ம வறுக்கணும். எண்ணெய் விடாமல் லேசாக தீயை லேசாக வச்சு ஸ்லிம்மில் வச்சு வறுக்கணும். இது கூட கொத்தமல்லி, கடலைப்பருப்பும் சேர்த்து அதையும் வறுத்துங்க. அதையும் இதோடு சேர்த்து வறுக்கணும். இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து இதை வறுக்கணும். ஸ்லிம்மில் வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை வறுக்கணும். இது கூட மிளகு, 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்குங்க. மிளகு சேர்த்த பிறகு இது கூட பார்த்திங்கன்னா நம்ம ஜீரகம் அந்த 1 டீஸ்பூன் ஜீரகத்தையும் 1 டீஸ்பூன் சோம்பையும் சேர்த்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் ஜீரகத்தை சேர்த்துக்கிறோம். சேர்த்து இதை நல்லா பார்த்திங்கன்னா வறுத்து விட்டுக்கிட்டே வரணும். நல்லா வறுக்கணும். அது கூட சோம்பு 1 டீஸ்பூன் சோம்பையும் சேர்த்துங்க. சோம்பு சேர்த்த பிறகு இது பார்த்திங்கன்னா இது கூட இந்த வேர்க்கடலை தோல் நீக்கி வறுத்து எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலையும் சேர்த்து இது திரும்ப மட்டும் இன்னொரு மட்டும் லேசாக வறுத்து விடுங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்துங்க. கருவேப்பிலையெல்லாம் 1 கொத்து சேர்த்து இதை நல்லா பார்த்திங்கன்னா எண்ணெய் விடாமல் நல்லா பார்த்திங்கன்னா ட்ரை ரோஸ்ட் அப்படியே ட்ரையாக வறுத்துங்க. இந்த மாதிரி வறுக்கணும். இது லேசாக தீயில் வச்சு வறுக்கணும், கரிஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா அதை வறுத்து நல்லா வாசம் வரும், நல்லா நறுமணமாக இருக்கும். இந்த மல்லி, கடலை, சோம்பு, ஜீரகம், மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வறுக்கும்போது பார்த்திங்கன்னா அது அவ்வளோ நறுமணமாக இருக்கும். இதை நல்லா இளம் தீயில் வச்சு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கிளறி விடுங்க. நல்லா இது மாதிரி ஷேக் பண்ணி விட்டிங்கன்னா அது நல்லா ஒத்தாப்பில் வறுபட்டுடும்.
இப்போ வறுபட்டோன்னே அது சூடு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் கொட்டி மிக்ஸி ஜாரில் எடுத்து அதை நல்லா பவுடர் அரைச்சிங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கட்டும், ரொம்ப பவுடர் அரைக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் கொரகொரப்பு தன்மையோடு இருக்கட்டும். இப்போ அருமையாக அதை வந்து பார்த்திங்கன்னா வறுத்து ஆற வச்சு பொடியாக இடித்தாச்சு. இந்த மாதிரி பொடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொடியாக எடுத்து வச்ச பிறகு நம்ம மோரில் ஊற வச்சுருக்க அந்த கோவக்காயை நல்லா அதிலேருந்து சுத்தமாக மோரை வடிச்சிட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி அதிலேயே மோர்லேயே அலசிட்டு அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுருங்க. மோரில் ஊறின கோவக்காயை இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சிகப்பாக இருக்கிற அந்த கோவக்காய் கூட கொஞ்சம் இந்த மோரில் போட்டோன்னா லேசாக நிறம் மாறும், வெள்ளையாக மாறிடும். இப்போ நம்ம அற்புதமாக அந்த மோர்லேருந்து போட்டு எடுத்து வச்சிடறோம். அந்த மோரில் இருக்கக்கூடிய அந்த வெண்ணெய் பார்த்திங்கன்னா அப்படியே பிரிஞ்சு வந்துடும். தண்ணி தனியாக வெண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும். அந்த அளவுக்கு இது பார்த்திங்கன்னா ஊறி அதை பிரிச்சிடும். அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கோவக்காயோட அந்த பச்சை வாசம் வராது. அதோட பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும். இப்போ அடுப்பை பற்ற வச்சுருங்க. அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை அடுப்பில் வைங்க. கடாய் நல்லா சூடு வந்தோடனே எண்ணெய் ஊற்றிக்கங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடலெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துங்க. இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா பார்த்திங்கன்னா சூடு வந்தோடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஸ்டார் பூவெல்லாம் சேர்த்து தூளாக இடித்து அந்த தூளை அந்த எண்ணெயில் சேர்த்து பொரிய விடுங்க. நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரும்போது நம்ம ஒரு துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருப்போம், அந்த இஞ்சி சேர்த்துக்குங்க. இஞ்சியை சேர்த்து வதக்கி விடுங்க. அது எல்லாம் எண்ணெயில் நல்லா வேகணும். அதுக்காக நல்லா அந்த எண்ணெயில் சேர்த்து அதை நல்லா கிளறி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இது மாதிரி மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளி, நறுக்கி எடுத்து வச்சுருக்க அந்த ஒரு தக்காளி போதுமானது. தேவையான அளவு புளிப்பில் நல்ல புளிப்பாக இருக்கும். இப்போ அந்த தக்காளி சேர்த்துங்க. கோவக்காயோடு சேர்த்து சமைக்கும் போது கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்கும், அதனால் ஒரு தக்காளி போதும். இப்போ இதை நல்லா சேர்த்து இந்த தக்காளியை நல்லா வதக்கி விடுங்க. இந்த இஞ்சி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூளோடு சேர்த்து இந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா தக்காளி வதங்கி வரும்போது இதுக்கு நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துருங்க. சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருப்போம், அந்த வெங்காயத்தை சேர்த்துங்க. வெங்காயத்தை சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க. நல்லா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடணும். அந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது எண்ணெயிலே தான் வேகணும், இடையில தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. தண்ணியெல்லாம் ஊற்றி இதை வேக வைக்கக்கூடாது. எண்ணெயிலே நல்லா இதை வேக வைக்கணும். வெங்காயம் நல்லா வேகணும், வெந்து நல்லா குழஞ்சி கூட வரணும். அந்த அளவுக்கு இது வேகணும். அப்போ தான் அந்த கோவக்காயில் அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா அது பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் நல்லா வெந்து வந்துக்கிட்டு இருக்கு. அது வதக்கும் போதே நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துங்க. இந்த வெங்காயம் தக்காளி வேகிறதுக்கு அதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது மாதிரி நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணி விடணும். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்படியே சில்லுன்னு சவுண்டு வரணும். அது அந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம நறுக்கி சுத்தம் பண்ணி வச்சுருக்க கோவக்காயை மோரில் போட்டு ஊற வச்சு வச்சுருப்போம், அதை ரெடி பண்ணி வச்சுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுருங்க. கருவேப்பிலையை போட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கருவேப்பிலையும் இதோட சேர்ந்து நல்லா வதங்கி நல்லா பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் அப்படியே கமன்னு இருக்கும். கருவேப்பிலை போட்ட பிறகு இந்த மாதிரி இதை நல்லா வதக்கி விடுங்க. இதில் எதையாவது கொஞ்சம் அதோட ஹீட்டுங்கோ இல்லைன்னா அதோடைய நீங்கள் பண்ணுறதோட அந்த வதக்கிற முறை கொஞ்சம் மாறினாலும் உங்களுக்கு அந்த ஸ்மெல் வராது. இப்போ நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருப்பீங்க கோவக்காயை, அந்த கோவக்காயை சேர்த்துருங்க. சேர்த்து இதை நல்லா இப்போ வதக்கி விடுங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பட்டை, கிராம்பு தூள், அது கூட கருவேப்பிலை எல்லாம் போட்டு அது மேலே கோவக்காய் போட்டிருக்கோம். இப்போ அந்த கோவக்காயை நல்லா வதக்கணும். இதில் இப்போ தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. இது எண்ணெயிலேயே இது வதங்கணும். எண்ணெயிலே வதங்கணும். அந்த மோரில் போட்டிருக்கிறதுனால அந்த கோவக்காயில் இருக்கக்கூடிய ஈரம் அப்படியே நல்லா வடிஞ்சு அதுவும் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா வேகும். அப்போ இந்த கோவக்காய் நல்லா வேகணும். இது வெந்த பிறகு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் மாதிரியே இருக்கும். பச்சை கத்திரிக்காயை வதக்கினது மாதிரியே இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ நல்லா இது பார்த்திங்கன்னா வதங்கி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவி அதை நல்லா பிரட்டி விடுங்க. இந்த கோவக்காயோட இந்த மிளகாய்த்தூளை தூவி விட்டு அப்படியே நல்லா அதோட பிரட்டி விடுங்க. இப்போ அந்த கோவக்காய் வேகிறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி சேர்த்துங்க. 2 டீஸ்பூன் மட்டும் ஊற்றிங்க, ரொம்ப ஊற்றிடக்கூடாது, அப்புறம் குழம்பு மாதிரி ஆகிடும். இப்போ அதை நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு இது மாதிரி நல்லா அதை மிக்ஸ் பண்ணணும். இதை நல்லா
ஒரே இடத்துல இட்டுறாமல் நல்லா பெரட்டி விடணும், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். கரிஞ்சு போகாத அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணி இந்த எண்ணெயெல்லாம் நல்லா சார்ந்து இந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் உள்ளே நல்லா அப்சர்வாக இழுத்துக்கும். அது இழுத்துக்கிட்டு நல்லா புளிப்பு காரமாக இருக்கும். சாப்பிட அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். இது கோவக்காயினே தெரியாத அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு இதுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை நல்லா இது மாதிரி வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுக்கிட்டே வாங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். அது வதங்கி நல்லா வெந்து வரணும். இப்போ இந்த கோவக்காய்க்கு தேவையான உப்பை சேர்த்துருவோம். உப்பை சேர்த்துனா இன்னும் கொஞ்சம் இந்த உப்பு சேர்த்த பிறகுனா இன்னும் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக சீக்கிரமாக நல்லா குயிக்காக வெந்து வந்துடும். இப்போ இந்த மாதிரி நல்லா அதை உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எந்த மூடியோ அந்த கடாய்க்கு ஏற்றது மாதிரி அதை போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அப்படியே திரும்ப எடுத்திங்கன்னா அது நல்லா தண்ணியெல்லாம் விட்டு அப்படியே வெந்து போயிருக்கும். நல்லா அற்புதமாக வெந்திருக்கும். இப்போ இந்த கோவக்காய்க்கு தேவையான நம்ம அந்த பொடி இடித்து வச்சுருக்கோம்ல, அந்த பொடியை இதில் 2 டேபிள் ஸ்பூன் தூவி விடுங்க. அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டு நல்லா பெரட்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா கோவக்காய் வெந்திருக்கும். இந்த பொடியை தூவின பிறகு இப்போ பார்த்திங்கன்னா அது இந்த பொடியெல்லாம் அப்படியே உள்ளே அப்படியே இழுத்துக்கும், ஒட்டிக்கும். நல்லா பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று நல்லா பிறண்டு அந்த எண்ணெயோடு பிறண்டு கோவக்காய் நல்லா பார்த்திங்கன்னா வெந்து சூப்பராக இருக்கும். அப்படியே சாப்பிட இந்த பொடி போட்டோன்னு தான் அந்த கோவக்காய்க்கு டேஸ்ட்டு அவ்வளோ ஹைலைட்டாக இருக்கும். இந்த கோவக்காயை யாரும் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட இது சொல்லாமல் கொடுங்க, அவங்க சாப்பிடுவாங்க. வெறுன்னு சாப்பிடுவாங்க, அதிகமாக சாப்பிடுவாங்க. சாதத்தோடு இதை வந்து வைக்கலாம். தயிர் சாதம், சாம்பார் சாதம், இந்த மாதிரியெல்லாம் இது கூட இந்த கோவக்காய் இந்த மாதிரி செஞ்சு வைக்கலாம். இது மேலே இப்போ கொத்தமல்லி தலையை தூவிக்குங்க. அதே மேலே பார்த்தீங்கன்னா புதினா தலைவையும் தூவி நல்லா மறுபத்திரி அதோட சேர்த்து ஒரு வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வதக்குனிங்கன்னா இந்த கொத்தமல்லி தலை புதினா தலையெல்லாம் அந்த கோவக்காயோட நறுமணமே இருக்காது. நல்ல சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்ல டெலிஷியஸான டேஸ்ட்டாக இருக்கும். அது தயிர் சாதம், லெமன் சாதம், சாம்பார் சாதம், அதே போல் பார்த்திங்கன்னா சைவ குழம்புகளுக்கெல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஹைலைட்டாக சாப்பாடு அப்படி அதிகமாக சாப்பிட்ற அளவுக்கு இந்த தொட்டுக்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த கூட்டு, இந்த கோவக்காய் கூட்டு அவ்வளவு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ இது நமக்கு அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் கோவக்காய் கூட்டு உங்கள் வீட்டு விசேஷங்களில், ஹோட்டலில், மெஸ்ஸில் இந்த மாதிரி மதிய சாப்பாட்டுக்கெல்லாம் இந்த கோவக்காய் கூட்டு செய்யலாம். கல்யாண வீட்டுகளெல்லாம் செய்யலாம். இது மாதிரி கோவக்காய் கூட்டு செஞ்சு சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் அந்த சுகர் கொஞ்சம் நார்மல் நிலைக்கு வரும். இந்த கோவக்காய் வந்து அவ்வளவு சிறப்போ சத்தம் உள்ளது. இந்த மாதிரி நீங்களும் கோவக்காயை கூட்டு பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சொந்தக்காரங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதோட ஸ்கூலுக்கு, ஆஃபீஸுக்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸுக்கு வச்சு கொடுங்க. எங்களுடைய வீடியோவை பார்க்கும் அனைத்து வியூவர்ஸுக்கும், சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.